ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ் ஆளுநாள் சேனல். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ட் பேட்ரக் ஆப்பில் வந்து பின்னு கேட்குது பார்த்தீங்களா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த பின்னை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா paytruck.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துக்கணும். அண்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஆப்பில் இருந்து பண்ணப்பட்டது. நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரௌசரில் நீங்கள் டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெஸ்க்டாப் மோட் குரோமில் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் குரோமில் இருக்கும்போது மேலே வந்து ஒரு டாட் பட்டன் இருக்கும், 3 டாட் பட்டன். அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து சிஸ்டமில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்னர் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு லாகின் பண்ணுற வரும். உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஐடியில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கும். அண்ட் நீங்கள் டெஸ்க்டாப் சைட் நீங்கள் சேஞ்ச் பண்ணலன்னா டெஸ்க்டாப் சைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சைடில் இருக்கிற டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் பார்த்தீங்களா, இந்த டெஸ்க்டாப் சைட்டு அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இது போல் உள்ளே வந்த பிறகு அண்ட் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் டாப் கார்னரில் மை அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் சேஞ்ச் பின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு டிஃபால்ட் பின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0000, அதாவது 0000 அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே நார்மலாக புதுசு ஐடி ஓப்பன் பண்ணக்கூடிய எல்லாருக்குமான காமன் பின். எனக்கு அப்படி இல்லை, பின் வந்து நான் எனக்கு தேவைப்படுற மாதிரி செட் பண்ணிக்கணும், அது வந்து எனக்கு செக்யூராக இருக்கணும், நான் எனக்கு தேவைப்படுற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இது போல் வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் பின் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான 4 நம்பரை என்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? 4 நம்பர் தான், கரெக்டாக 4 நம்பர் உங்களுக்கு தேவையான மாதிரி பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த லாகின் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு என்னென்னு தெரில, என்ன திடீர்னு பாஸ்வேர்டு கேட்குது எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வெப்சைட்டில் இப்போ லாகின் பண்ணும்போது கீழே பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களே, அதுதான் ஆப்பில் லாகின் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு தான் இந்த லாகின் பாஸ்வேர்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காமனாக மொபைல் நம்பர் இருக்கும், சிலர் சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் பண்ணால் லாகின் பாஸ்வேர்டு இந்த இடத்துல போடுங்க. அப்படி இல்லை பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துருச்சுன்னா நீங்கள் கஸ்டமர் கேரில் சொன்னீங்கன்னா உங்கள் ஐடியை ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் தான் உங்களோட பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும். ட்ரான்சாக்ஷன் பின் அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக செட் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் பின் நீங்கள் புதுசாக 4 நம்பர் செட் பண்ணிவிட்டு லாகின் பாஸ்வேர்டு நீங்கள் ஆப்லேயோ வெப்சைட்லேயோ யூஸ் பண்ணுறீங்களா, லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு அதை போட்டுட்டு சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிரும், அதாவது பின் செட் ஆயிரும். இனிமேல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது இங்கே எந்த பின் செட் பண்ணிங்களோ அந்த பின்னை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அங்கே ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் உங்கள் ஆப்பில் செக்யூராக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுக்குறோம். எல்லாமே உங்கள் பிஸ்னஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மல்டி ரீசார்ஜ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களோட சொந்த பேரில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ண போகிறீங்க, ரீட்டெயிலராக பண்ண போகிறீங்க, சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ண போகிறீங்க அப்படின்னா பேட்ரக் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் உங்களோட பிஸ்னஸை சிறந்த முறையில் கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான வகையில் பங்கு வகிக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸ் டெய்லி கொடுத்துட்ருப்போம். அண்ட் உங்கள் பிஸ்னஸ் நாங்கள் கூட உறுதுணையாக இருப்போம். ஓகேவா?